வணக்கம் பானு. கடற்கரை மாவட்டமான திருச்செந்தூர் மற்றும் தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் இந்த ஞாயிற்றுக்கிழமை தோறும் கடற்கரையில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருவது வழக்கம். இந்த நிலையில் கடற்கரை மாவட்டமான தூத்துக்குடியில் தூத்துக்குடி முத்துநகர் கடற்கரை, திருச்செந்தூர் கடற்கரை மற்றும் மணப்பாடு கடற்கரை ஆகிய பகுதிகளில் தற்போது சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருச்செந்தூர் கடற்கரையில் தூத்துக்குடியை சேர்ந்த வாசுகி மற்றும் அவரது அண்ணன் கார்த்திக் என்பவர் உள்ளிட்டோர் குடும்பத்தினருடன் திருச்செந்தூர் கடலில் குளித்துக் கொண்டிருந்தார். அப்போது வாசுகியின் கழுத்தில் கிடந்த 5 பவுன் தங்க சங்கிலியானது கடலில் குளித்துக் கொண்டிருக்கும் போது தவறி விழுந்து காணாமல் போனதாக தெரிய வந்தது. உடனே அவர்கள் திருச்செந்தூர் கடற்கரையோரம் அமைந்துள்ள புறக்காவல் நிலையத்தில் இது குறித்து தகவல் தெரிவித்தனர். உடனே அந்த பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்களுக்கும் கடலில் சிப்பி எடுக்கும் தொழிலாளர்களுக்கும் தகவல் தெரிவித்தனர். உடனே அந்த தகவலின் பேரில் 50க்கும் மேற்பட்ட சிப்பி எடுக்கும் தொழிலாளர்கள் மற்றும் கடற்கரை பாதுகாப்பு பணியாளர் சிவராஜா என்பவர் தலைமையிலான அந்த படையினர் முழுமையாக விடாமுயற்சியுடன் அந்த தங்க சங்கிலியை தேடி அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என அந்த பணியில் ஈடுபட்டனர். உடனே தேடிக்கொண்டிருக்கும் போது கடல் பாதுகாப்பு பணியாளர் வேலுசாமி என்பவரின் கையில் அந்த தங்க சங்கிலியானது கிடைத்தது. உடனே அந்த தங்க சங்கிலியானது அங்கு நின்று கொண்டிருந்த போலீசார் மற்றும் கடல் பாதுகாப்பு படையினர் மற்றும் சிப்பி எரிக்கும் தொழிலாளர்கள் முன்னிலையில் அந்த செயினை தவறவிட்ட வாசுகியிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த சம்பவம் முதலில் அந்த வாசுகி என்ற பெண் தனது செயின் தவறவிட்டதை குறித்து அழுது கொண்டிருந்தாலும் அந்த செயின் கண்டுபிடித்த பின்னர் புன்னகையுடன் அந்த செயினை பெற்றுக்கொள்ளும் காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். கடலில் தொலைந்த அந்த 5 பவுன் மதிப்பிலான தங்க சங்கிலியை உடனடியாக தேடி உரியவரிடம் ஒப்படைத்த சம்பவம் அங்கிருந்த காவலர்கள் மற்றும் பக்தர்கள் மத்தியில் பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது பானு.